எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சமான ஒரு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி தாங்க இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். லெமன் சாதம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த மாதிரி செஞ்சு கொடுத்து பாருங்கள், ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ இந்த சாதம் செய்கிறதுக்கு கடாயில் 5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டேங்க. 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு உளுத்தம் பருப்பு, 1/4 டீஸ்பூன் அளவுக்கு வடக்கடலை பருப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இந்த அளவுக்கு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் 5 பல் பூண்டு சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கலாங்க. கருவேப்பிலையும் சேர்த்துட்டு பூண்டு நல்லா இந்த அளவுக்கு வதங்கிடணும். இது கூட நம்ம 4 வரமிளகாய் கிள்ளி சேர்த்துக்கிறேங்க. மிளகாய் நல்லா இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாங்க. இன்றைக்கி நான் 2 பேருக்கு அளவான சாதம் எடுத்திருக்கேன். மீடியம் சைஸில் 2 லெமன் புழிஞ்சு சேர்த்துக்கிறேங்க. இப்போ ஆஃப் பண்ணிவிட்டு அந்த சூட்லேயே நல்லா கலந்து கொடுத்துக்கலாங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு சாதம் நல்லா உதிரி உதிரியாக ஆற வச்சு எடுத்து வச்சுருக்கேங்க. சாதத்தை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். சூப்பரான ஒரு டேஸ்ட்டில் லெமன் சாதம் ரெடிங்க. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். லெமன் சாதத்துக்கு உருளைக்கிழங்கு வறுவல் நல்லா கெட்டியாக தேங்காய் சட்னி வச்சு சாப்பிட்டாலும் ரொம்ப சூப்பராக இருக்குங்க. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு உங்கள் கமெண்ட்ஸை எனக்கு சொல்லுங்கள்.